ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம். எனக்கு பயப்படாது இருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்கிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்கிறார். சமுத்திரத்தை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அந்த சமுத்திரம் இறைந்தாலும் அது கடவாதபடிக்கு கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை அதற்கு எல்லையாக கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். சமுத்திரத்தின் ஜலம் கரையை மீறாதபடிக்கு அதற்கு எல்லை குறித்த தேவன். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று சமுத்திரத்துக்கு கட்டளையிட்ட தேவனாகிய கர்த்தர் அவர். இந்த தேவன் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவன். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அலைகளின் இறைச்சலையும் அடக்கி அதன் மேலே நடக்கிற தேவனாகிய கர்த்தர். அந்த அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிற தேவனாகிய கர்த்தர் அவர். இந்த தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பயப்படாமல் இருப்பீர்களோ என்று கர்த்தர் கேட்கிறார். நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க அழைக்கப்பட்டவர்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அழைக்கப்பட்டவர்கள். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க அழைக்கப்பட்டவர்கள். தேவனாலே உண்டாக்கப்பட்ட சமுத்திரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாகவே நடக்கிறது. அலைகள் மேலே கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு. அதை அடங்கு என்று சொன்னபோது அது அடங்கி அமைதியாக இருக்கிறது. அந்த எல்லையை கடக்காதபடி கர்த்தர் அதற்கு உத்தரவு போட்ட உடனே அந்த உத்தரவின்படி அது நடக்கிறது. சில வேளைகளிலே மாத்திரம் தேவன் அதற்கு பர்மிஷன் கொடுத்தால் ஒழிய அது பூமிக்கு வருவதில்லை. சில வேளைகளிலே ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் சுனாமி போன்ற காரியங்களை அனுமதிக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை அறிந்து நடக்க அழைக்கப்பட்டவர்கள். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, கடக்கக்கூடாத எல்லையை சமுத்திரத்துக்கு உண்டாக்கி உம்முடைய வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் அதற்கு கட்டளையிட்டிருக்கிறீர். அதனுடைய மும்முரத்தையும் இறைச்சலையும் அடக்குகிற தேவன். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் பயந்து நடக்க அழைக்கப்பட்டவர்கள். உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சமுத்திரம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது போல உம்முடைய சாயலின்படியும் உம்முடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்ட மனிதர்களாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.